ஜனநாயகன் படத்தை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்செல்லாம் பார்த்ததுக்கப்புறமா படம் வேறு மாதிரி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் நிறைய டாக்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் இருந்த ஒரு காமனான டவுட் என்னென்னா, பகவத் கேசரியா அப்படின்ற அந்த படத்துடைய ரீமேக் தான் இந்த ஜனநாயகனா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஈவன் இது ஒரு விவாதமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. ஆமான்றாங்க ஒரு சைடு, இல்லைன்றாங்க இன்னொரு சைடு. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது அதை வேற மறைமுகமாக அந்த பகவத் கேசரி அந்த திரைப்படத்துடைய இயக்குனரான அனில் ரவிபுடியோ, எனக்கும் இந்த படத்தில் பங்கு இருக்குங்க, ஜனநாயகனில் நானும் ஒரு பார்ட்டுங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படிலாம் சொன்னதும், ஓஹோ இப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. எஸ், என்னென்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது இது பகவத் கேசரியா படம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அதில் இருக்கிற கேரக்டர் இதில் இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் ஓகேவாக தான்ப்பா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதில் அவரோட பேரை தனியாக மெசேஜ் வர மாதிரி வச்சா, இதில் இவரோட பேர் கூடவே அவர் இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய பேர் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க பாருங்கள். அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. வச்ச ஃப்ரேமும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது அஃபிஷியல் ரீமேக் தான்ப்பா அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஈவன் இந்த படத்துடைய ரீமேக்காக 4 crores கொடுத்துருக்காரதா சொல்கிறாங்க. 4 கோடி ரூபாய் அந்த கதை கொடுத்து வாங்கியிருக்காங்களாம் தமிழில் பண்ணுறதுக்கு. இந்த விஷயமும் இப்போ டாக் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் பிரச்சனை அப்படின்றது, பொங்கலை முன்னிட்டு தமிழில் ரிலீஸ் ஆகிறது 2 திரைப்படம் தான் அப்படின்னு பார்த்தா, ஒன்று ஜனநாயகன், இன்னொன்று பராசக்தி. வேற ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா, இந்த பராசக்தி படம் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஜனநாயகன் படமும் இதே டேட்டில் ரிலீஸ்ன்னு சொன்னதும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கோட் படத்தில் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா இவர் ஓவராக தான்ப்பா ஆடுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயனே இந்த பராசக்தி படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் டேட்டு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சடனாக ஜனநாயகன் வந்ததும், ஆஹா இது வேற தளபதி அவருடைய கெரியர்லேயே லாஸ்ட் திரைப்படமாச்சே, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம இது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பராசக்தி ப்ரொடக்ஷன் டீமில் பேசினாங்க. பட் எல்லாருமே அந்த ஜனவரி தான் நமக்கு சேல் டைமு, எல்லாருக்கிட்டையுமே ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுறோன்னு தான் நம்ம பிஸ்னஸே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா தள்ளி போச்சுன்னா ஒரு 3-4 மாதம் விட வேண்டியதாக போயிடும், இல்லைனா சம்மர் ஹாலிடேஸ் நம்ம கொடுக்க வேண்டியதாக போயிடும். அது இந்த பிஸ்னஸ் ரீதியாக பார்க்கும்போது பெரிய பிரச்சனைகளாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாற்றினோம்னா அந்த படம் ஃபெயிலியர் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. இந்த 2 விஷயத்தை கன்சிடர் பண்ணிட்டு வேறு வழி இல்லாமல் பராசக்தி படத்துடைய ரிலீஸ் டேட்டை அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க. இருந்தாலும் இது தளபதி விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சால் தப்பாக நினச்சிக்க கூடாதே அப்படின்றதுக்காக உடனே அங்கே தளபதி விஜய் அவருடைய மேனேஜர்கிட்ட, அதாவது ஜெகதீஷ் கிட்ட கால் பண்ணி எதுக்கும் ஒரு தடவை அண்ணா கிட்ட கேட்டுருங்க அப்படின்னு சொன்னதும் அங்கேருந்து ஒரு தடவை கேட்குறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, 2 படமும் நல்லா போகும், ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த படமே ரிலீஸ் ஆகுதுன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு எண்டு கார்டை போட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மேபி இதனால் கூட இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம். நம்ம ஏதாவது ஒன்று தனியாக சோஷியல் மீடியாவில் சொல்லலான்னு போய் அது எங்கேயாவது நமக்கு வேறு ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா, அதனால் பேசாமல் இந்த ஆடியோ லான்ச்லேயே போட்டு உடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனாகவே எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாரு. அஜித் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய ரேசிங் டாக்குமெண்ட்ரி ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் யார் கூட தான்ப்பா சேர்ந்து படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனோட ஒரு குட் பேட் அக்லி அது கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப அவரோடய இணைஞ்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. என்னென்னா சிறுத்தை சிவா அங்கே போயிருக்காரு அப்படின்னு, ரேசிங்லலாம் அவர் நடக்கிற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த படம் ஒரு அவர் தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, டாக்குமெண்ட்ரி அவர் தான் டைரக்ட் பண்ணி தராரு, அதனால் மேபி உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ அடுத்த படங்கள் யார் யாரோடப்பா அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரையும் குழப்புற விதமாக இப்போ ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தா ஏஎல் விஜய், விஷ்ணுவர்தன், சிறுத்தை சிவா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா நின்றுருக்காங்க, கூட ஆதிக் ரவிச்சந்திரன் வேணா. இப்போது இப்படி குழப்பாதீங்கப்பா, யாராவது ஒருத்தரோட ஃபோட்டோ போட்டதானப்பா நாங்கள் கதை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு குரூப்பு உட்காந்துட்டே இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்து அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் அப்டேட்டாக ரிலீஸ் ஆச்சு. சரி, அப்படின்னா தினமும் ஒவ்வொரு வேலையாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து அஜித் அவர்களுக்காக அந்த டாக்குமெண்ட்ரியில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பார்த்த வரைக்கும் என்ன தான் எல்லாருமே வந்திருந்தாலும் குட் பேட் அக்லி அப்படின்ற ஹிட் படத்துக்கு அப்புறமா ஆதிக் ரவிச்சந்திரனோட சேர்ந்து தான் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் தான். அரசன் அப்படின்ற படத்தை பற்றி எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இது வட சென்னை பின்னணியில் உருவாகுதே, இந்த கதைக்களத்தில் தனுஷ் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. சரி, இப்போ இருந்தா என்ன இல்லைன்னா என்னப்பா, வெற்றிமாறன் தானே டைரக்டர், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், இருந்தாலும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தவரை படத்துடைய பிஸ்னஸே இருக்குது அப்படின்லாம் பார்த்தா இந்த
படத்துடைய ப்ரொடியூசரான கலைப்புலி எஸ் தானு இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இதில் டெஃபினட்டாக தனுஷ் கிடையாதுங்க, இது வட சென்னை பின்னணியில் உருவாகுது, அந்த கதையை பேஸ் பண்ணி எடுக்கிறோமே தவிர்த்து இதில் தனுஷ் இல்லை, தனுஷுடைய கதாபாத்திரம் கதைப்படி ஜெயிலில் தான் இருக்குது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதாபாத்திரம் ஜெயிலில் இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான். ஆனால் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய பேரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்படிலாம் சொல்லிட்டு கிளைமேக்ஸில் சிம்புவே போய் தனுஷை ரிலீஸ் பண்ணி கொண்டு வர மாதிரியான ஒரு கதைக்களம் உருவாச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா படா தோஸ்தான வெற்றிமாறன் தானே இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அது எப்படி கதையாக சுற்றி போடுவாங்க அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். கூடவே சிம்பு அவரை பற்றி யாருமே பேச வேண்டாம். அவர் நேராக ஷூட்டிங்க்கு வந்தார்னா கேரவனுக்குலாம் போகிறதில்ல, டேரெக்டாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்பார். ஷூட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே பண்ணுவார். அவர் ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக அவர் சொன்னதுக்கப்புறமா இன்னும் சிம்பு மேலே ட்ரஸ்ட் அதிகமாயிருச்சு. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Shrey. Take care.